பிரைஸ் அல்லாஹ். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று பேதுரு சொன்னதை நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏனெனில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்து முடிக்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் என்றும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்து முடிக்க ஒரு குறிப்பிட்ட கால அளவு அல்லது வருடம் ஆகும் என நாம் நினைக்கலாம், கணக்கு போடலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கணக்கு, அவருடைய எண்ணம், கால அளவு வேறு மாதிரியாக இருக்கும். இதை நாம் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அதிசயம் அற்புதம் செய்ய ஒரு நொடி பொழுது போதும். செங்கடலை பிளக்க 1 நிமிடம், ஓடி வரும் யோர்தான் நதி குவியலாய் நிற்க 1 நிமிடம், கசப்பான தண்ணீர் தித்திப்பாக மாற 1 நிமிடம், தண்ணீர் திராட்சரசமாக மாற 1 நிமிடம், குருடர் பார்வையடைய 1 நிமிடம், முடவர் நடக்க 1 நிமிடம், திமிர்வாதக்காரன் சுகமாக 1 நிமிடம், மரித்த லாசரு உயிர் பெற 1 நிமிடம். எனவே நாம் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்க அல்லது நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றி தர நம் தேவனுக்கு 1 நிமிடம் போதும். 1000 நாட்கள், ஆண்டுகளை விட 1 நிமிடத்தில் செய்து முடிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காய் காத்திருங்கள். தரித்து நின்று அவர் நமக்கு நொடிப்பொழுதில் செய்யும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்று நெடுநாளாய் நெடுங்காலமாய் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நெடுநாளாய் நாங்கள் காத்திருக்கிற காரியங்கள், விண்ணப்பிக்கிற வேண்டுகிற காரியங்கள் 1 நொடி பொழுதில் உம்மால் செய்து முடிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் உமக்காக காத்திருந்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.